எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹேண்ட்ஸம் கிங்கோட தயாங்கோட ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையோட டைட்டில் என்ன அப்படின்னா, மை கிறிஸ் ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் மீ. இதுதான் இதுக்கு இன்ட்ரோ ஸ்டோரி லைன் அப்படிலாம் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு பர்சனுக்கு ரொம்ப சந்தோஷமாக டீ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஆசையாக எப்படி சொல்லனா, ரொம்ப அந்த பர்சனுக்கு டீ கொடுக்கறதுக்காக அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் டீ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் டீ போட்டுட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அந்த பர்சன் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவன் டீ முழிச்சு பார்க்குறான். முழிச்சு பார்த்தோன்னே, டீ அங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்றுமே பேசலை. அந்தால அந்த இடத்த விட்டு அவன் பாட்டுக்குள்ள போயிட்டான். அவங்க மூஞ்சி கூட பார்க்கல. உங்களுக்கு ரொம்ப அந்த ஹர்ட்டாக இருந்தாலும், இது டெய்லி நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போகிறீங்க. அப்புறம் அவன் இறங்கி வரான். அது என்ன ஆக்சுவலி தெயாங் தான். தெயாங்க்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிட்டு அவன் இறங்கி வரான். சாப்பிட்றான். அவங்க அம்மா கூப்பிட்றான். அம்மா சாப்பாடு ரெடி ஆகிட்டா? ரெடி ஆகிட்டுடா. நீ தானே சமைச்ச? டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? நான் சமைச்சா என்ன, அவள் சமைச்சா என்ன, அதான் அவள் உன்னோட ஒய்ஃப் ஆகிட்டால அப்படின்னோடனே, நீ சமைச்சா நான் சாப்பிடுவேன், அவள் சமைச்சானா நான் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பேன். என்ன சொல்கிற அப்படின்னோடனே, டேய் நான் தான் சமைச்சிருக்கேன், சாப்பிட்றா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அவன் சரின்னு சொல்லிட்டு உட்காருதான். அவன் ஒரு வாய் வச்சோடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த சாப்பாடு அவங்க அம்மா செய்யலை அப்படின்னோடனே, அந்த தட்டை வேகமாக ஒரு தள்ளி விடுறான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்குமே ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. தேயாங்க எப்போவுமே இப்படி பண்ணுவான். எப்படின்னா டெய்லி அவங்க அம்மா சமைச்ச சாப்பாடு தான் கொடுப்பாங்க. நீங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு சமைக்க கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க அம்மா சரி பரவாயில்ல நம்ம சமைச்சேன்னு சொல்லிடும்னு சொல்லிட்டு தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதை அவன் கண்டுபிடிச்சிருவான். உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. அவன் தள்ளி விட்டுட்டு கடன்னு கையில் பேக் வச்சுருப்பான் போல், அவன் ஆஃபீஸ் போகிறதுக்கு. அதை எடுத்துகிட்டு அவன் போயிட்டான். அப்புறம் நீங்கள் பயங்கரமாக அழுதுட்டு உள்ளே ஓடிட்டீங்க. அவங்க அத்தை தான் ஆக்சுவலி தேயாங்கோட அம்மா தான் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. விடுமா, அவன் கொஞ்சம் கோபத்தில் இருக்கான், போக சரியாயிருப்பான், நீ இதை நினச்சி கவலைப்படாத, நீ அவனுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியுதுமா, இதை நினச்சி தயவுசெய்து ரொம்ப ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உங்களுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. டே பை டே உங்களை அவன் ரொம்ப வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக உட்காந்து அழுறீங்க. அப்புறம் அவங்க அம்மா போயிட்டாங்க, ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரத்தில் சரியாயிருவீங்க அப்படின்ட்டுன்னு. அப்புறம் இப்படி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவனுக்கு வச்ச காஃபி கூட எப்போதும் போல் அதில் தான் இருக்குது. ஏன்னா ஏன் காஃபி குடிக்கலை போல். அவன் ஆஃபீஸ் போயிட்டான். அவனுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையாங்கிறது தெரியல. அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறீங்க. பட் ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. அப்புறம் அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, சாப்பிட்டீங்களா, சாரி நான் இனிமேல் உங்களுக்கு எதுவுமே நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் ரிப்ளை பண்ணுறான், நீ இருக்கிற வரைக்கும் என் லைஃப் நல்லாவே இருக்காது, எனக்கு ஒன்று பண்ணணும்னு நினச்சோன்னா தயவுசெய்து என்னோடய லைஃப்பை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். உங்களுக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப அழுகையாக வருது. ஃபோனை அந்த சைடு வச்சுட்டு நீங்கள் பயங்கரமாக அழுறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. உங்களால் அவனை விட்டு போகவும் முடியலை. ஏன்னா நீங்கள் தேங்க ரொம்ப லவ் பண்ணுறீங்க. இப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு ஆக்சுவலி நம்ம வருவோம். எப்படின்னா அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படின்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டார்டிங் எப்படின்னா தேயாங்க்கு எப்படின்னா அவன் சீனியர்னால் நீங்கள் பிஜினா அவன் யூஜி. அவனுக்கும் 5 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படி தான் அவன் சீனியராக இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் டே காலேஜ் வந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் பணக்காரங்க, நீங்கள் ரொம்ப பெரிய ரிச்சஸ்ட் உள்ளவங்க தான். அவங்க உங்களை யாருன்னே தெரியாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரேகிங் பண்ணுறாங்க. டேய் அந்த பொண்ணை பாருடா, கூப்பிட்றா, ஜூனியர் பொண்ணு மாதிரி இருக்குது, இப்போ தான் சேர்ந்துருக்கும் போல், ரேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி ரேக் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கெலாம் பயப்படுறவங்க கிடையாது தான். இருந்தாலும் அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சொல்லிட்டு தான் நீங்கள் நின்றுருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் அவங்க பாட்டு பேசிகிட்டே இருக்காங்க, நீங்கள் பாட்டு தான் நின்றுருப்பீங்க. பின்னாடி இருந்து ஒரு பர்சன் அந்த 4 பேரை செவுட்டில் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறீங்க? இப்படி தான் பொண்ணுங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுவீங்களா? இது வெளில தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம கிளாஸ் பேர் தான் போகும். ஒழுங்கு மரியாதையாக அந்த இடத்த விட்டு போகிறீங்களா, இல்லை நானே காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு இந்த பசங்க தான் அப்படி சொல்லிட்டு போட்டு விடவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டி விட்றான். நீங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரக்ஷன்லேயே தேங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனை அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க.
தேயாங் டக்குன்னு உங்கள இப்படி இப்படி வேவ் பண்ணி பார்க்குறான். நீங்க வந்து அப்படி கண்ண இமைக்காம அவன பார்க்குறீங்க. டக்குன்னு இப்படி சொடக்கு போட்டு, "என்ன? எதுக்கு அப்படி பார்க்குற? காலேஜு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசு. எதுனாலும் மேனேஜ்மெண்ட்ட சொல்லிருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லு. எல்லாம் தெறிச்சு ஓடிருவானுல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போறான். அப்புறம் வந்து நீங்க எப்படி அவன பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவன ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ்னே சொல்லிக்கலாம். அப்புறம் இப்படியே தான் ஒரு 1 இயரா நீங்க தேங்க் பின்னாடியே சுத்தியிருப்பீங்க. பட் ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க நெறைய வாட்டி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. "எனக்கு உன்னைய புடிச்சிருக்கு தயாங்கா" அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெறைய வாட்டி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு டைமும் அவன் வந்து உங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருப்பான். அவன் உங்கள ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அவன் பின்னாடி நீங்க அவ்ளோ தூரம் போயிருப்பீங்க. அவனுக்கு அப்பவுமே அவ்ளோ செஞ்சிருப்பீங்க. பட் ஆனா அவன் வந்து உங்கள திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். அதுக்கான ரீசன் வந்து அவனுக்கு ஒரு ஒரு இன்னொரு பொண்ணு மேல ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அந்த பொண்ணு எப்படின்னா, உங்களுக்கு சீனியர். அவனுக்கு 2 வயசு கம்மி. அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு அந்த நியூஸ கேட்டோனே செம்ம காண்டா இருக்கும். ஆனா, அந்த பொண்ணு வந்து தேயாங்க்கு வந்து ஓகே சொல்லியிருக்காது. தேயாங் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா, அவன் லைட்டா கொஞ்சம் ஷையா நெனச்சிருப்பான். அவன் என்ன யோசிச்சிருப்பான் அப்படின்னா, அந்த பொண்ணு சிங்கிள் தான். நம்ம கொஞ்சம் ஒர்க் போயி இன்னும் 2 இயர்ஸ் வந்து நல்லா வேலை பார்த்து, நம்ம அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்கிறதால தான் ப்ரப்போஸ் பண்ணான். ஆனா, அவன் லவ் பண்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஏன் இன்க்ளூட் அந்த பொண்ணுக்கு கூட தெரியும் தேயாங் லவ் பண்ற விஷயம். இப்படி தான். ஆனா, உங்களுக்கு செம்ம காண்டா இருக்கும் அந்த விஷயத்த பார்த்து. தேயாங் அந்த பொண்ண பார்த்து அவ்ளோ வலிவான். அந்த பொண்ண பார்த்துட்டே இருப்பான். உங்களுக்கு செம்ம காண்டா இருக்கும். நீங்க தேயாங்க பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனா, அவன் உங்கள ஒரு ஆளா கூட கன்சிடர் பண்ணவே மாட்டான். அவனோட தாட் படி ஃபர்ஸ்ட்டு நீங்க ரொம்ப சின்ன பொண்ணு. உன் வயசுக்கு அப்படிதாம்மா இருக்கும். போ போ சரியாயிரும். அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லி உங்கள ரொம்ப ரிஜெக்ட் தான் பண்ணுவான். இப்படியே ஒரு அந்த வருஷம் அப்படியே முடியுது. தேயாங் வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போறான். அப்புறம் வந்து நீங்க வந்து அப்பவும் கூட நீங்க தேயாங்க விடல. அவன போய் போய் லவ் பண்றேன் சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல. "உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? நான் தான் எத்தன வாட்டி சொல்றேன். நான் தான் வேற ஒரு பொண்ண லவ் பண்றேன். இன்னும் பாரு 1 இயர் தான். நான் அந்த பொண்ணு காலேஜ் ஆல்ரெடி அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டா. இன்னும் அந்த பொண்ணு ஒர்க்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கா. நான் அந்த பொண்ணுகிட்ட நானும் ப்ரப்போஸ் பண்ணல தான். ஆனா கூடிய சீக்கிரத்தில நான் ப்ரப்போஸ் பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு செம்ம காண்டாகுது. இப்படி 2 இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலி தேயாங்குமே இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல. அதுக்கான ரீசன் அவன் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சான். அப்போ வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அவங்க அப்பாவும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் தான் பார்க்குறாங்க. அது ரொம்ப லாஸ் ஆயிருச்சு போல. வீட்ல ரொம்ப டிப்ரஷனா இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. நெறைய இடத்துல கடன் வாங்கிட்டாங்க. ரொம்ப லாஸ் ஆச்சு. தேயாங்கோட சேலரிலாம் சுத்தமா பத்தல. ஏன்னா, அவன் ரொம்ப கம்மியா தான் சேலரி வாங்குறான். இப்ப எப்படின்னா 20, 25 தான் வாங்குறான். அது எப்படி ஃபேமிலி ஃபுல்லா மெயின்டெயின் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அவங்க அப்பா ரொம்ப டிப்ரஷனோட ஒரு கோர்க்கு போன மாதிரி இருக்கு. இதனால எப்படி சொல்லணும்னா, அவங்க அப்பா தப்பான முடிவு கூட எடுக்க போயிட்டாங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு பெர்சன் அங்கேருந்து நடந்து வர்ற மாரி இருக்கு. வந்து அவங்க அப்பா ஆனா கண்ண முழிச்சுட்டாங்க. கண்ண முழிச்சுட்டு ஆக்சுவலி உட்காந்துருக்காங்க. அந்த பெர்சன் வந்து அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. "நான் உங்களுக்கு ஒரே ஒரு டிமாண்ட் குடுக்குறேன். நான் உங்கள வந்து பார்ட்னராவே சேர்த்துக்கிடுதேன். உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கும் நான் காசு தாரேன். ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணணும்." அப்படின்னோனே அவங்க இப்படி ஷாக் ஆயி பார்க்குறாங்க. "இல்ல, நாங்க என்ன பண்ணணும்? நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா?" "அதுவா? நான் என்ன சொல்றேன்னா, உங்க பையன வந்து என் புள்ளைக்கு ரொம்ப புடிக்கும். அவ ரொம்ப நாளா அவன நெனச்சு அழுதுட்டே இருக்கா. உங்க பையன் ஆனா ஓகே சொல்ல மாட்டுக்கான். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் மட்டும் கல்யாணம் நடந்துச்சு அப்டின்னா, என்னுடைய மொத்த சொத்து என் பிள்ளைக்கு தான். அது உங்க பிள்ளையோட வாழ்க்கை என்னைக்குனாலும் வெல் செட்டில் தான். ஏன்னா நீங்க வந்து ஒரே பொண்ணு தான் அப்படிங்கிறதால, உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கும் நான் மொத்த காசையும் தரேன். என்னுடைய எப்படின்னா ஒரு பிஸ்னஸில உங்களுடைய கம்பெனிலையும் நான் சேர்த்துக்கிடுதேன். இது மூலமா உங்களுக்கும் எப்படினாலும் லாபம் வரதான் செய்யும். ஏன்னா என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சா ஆஃப்டர் அவ அங்க வரும்போது அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அந்த லெவலுக்கு தான் உங்க ஃபேமிலி மாறும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் ஆக்சுவலி வைக்கிறாங்க உங்க அப்பா. அவங்க அப்பாவுக்கு வேற வழியே தெரியல ஆக்சுவலி சொல்லப்போனா, யார் இப்படி குடுப்பா? தன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சா, தன் பிள்ளையும் நல்லா தான் இருப்பான். வெல் செட்டில். ஏன்னா இவங்க இத வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா, பெரிய கடனு. குடும்பமே போயிரும். அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, "நீ கவலையே படாதம்மா.
அவங்க அப்பா ஓகே தான் சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரத்தில உனக்கும் தேயாங்க்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது. நீ கவலையேப்படாத. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உங்க தலைய லைட்டா கோதி விட்டு போறாங்க. நீங்க இப்படி சிரிக்கிறீங்க. அந்தால உங்க ஃபோன ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்க்ரீன் லாக்லேயே தேயாங்கோட ஃபோட்டோ தான் இருக்கு. அவனோட ஃபோட்டோ பார்த்துட்டு, "நீ என்னைக்குமே எனக்கு மட்டும் தான்டா. நான் உன்னைக்கு என்னைக்குமே விட்டே குடுக்க மாட்டேன் தேயாங்கா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன வந்து லைட்டா இப்படி கிஸ் பண்றீங்க. அப்புறம் வந்து அந்த சைடு வந்து உங்க அப்பாங்கிறது தெரியும். தேயாங்க்கு வந்து லைட்டா கெஸ் ஆயிப்போச்சு. என்னமோ ஒண்ணு பேசியிருக்காங்க. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு ரொம்ப கெஸ் பண்ணிட்டான். டக்குன்னு உள்ள வாரான். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? "அதுவாடா, நீ அவங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணா போதும்பா. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும். தயவு செய்து இந்த ஒரு விஷயத்த பண்ணுன்னு மட்டும் என்கிட்ட தயவு செய்து சொல்லிறாதீங்க." "டேய், என்னடா சொல்ற? நம்ம குடும்பம் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியுமா? இது பண்ணிறாதன்னு சொல்றேன்னு சொல்ற? அப்ப நாங்க எல்லாரும் இல்லாம போயிருந்தோம். நீ மட்டும் சந்தோஷமா இரு. போதுமா உனக்கு?" "அப்பா நீங்க என்னப்பா பேசுறீங்க? அதுக்காக என்னை அவள கல்யாணம் பண்ணிக்கிடுன்னு சொல்லும். உங்களுக்கே தெரியும்லப்பா நான் அந்த பொண்ண லவ் பண்றேன்." "லவ் தானே பண்ற? இன்னும் அவட்ட எதுவும் சொல்லலல்ல?" "சொல்லலப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் அந்த பொண்ண ரொம்ப லவ் பண்றேன்ப்பா. 3 இயர்ஸா லவ் பண்றேன்ப்பா. என்னால அவள விட்டுட்டு வாழ முடியாதுப்பா. நான் கொஞ்ச நாள்ல அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருதேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. அவளுக்கும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு தான்ப்பா. அவ எனக்காக தான்ப்பா வெயிட் பண்ற மாரி வெயிட் பண்றா. என்னால அவள ஏமாத்த முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கெஞ்சுறான், அழுறான். பட் ஆனா அவங்க வீட்ல வந்து அவனுக்கு கோஆப்பரேட் பண்ற மாதிரியே இல்ல. ஒரே ஒரு டிமாண்ட் தான். "நீ அவள கல்யாணம் பண்ணணும். அப்பதான் நம்ம லைஃப் வந்து செட்டில் ஆகும். இல்லன்னு வச்சுக்கோயேன், நான் வந்து உயிரோடயே இருக்க மாட்டேன்." அப்படிங்கிற லெவலுக்கு ஆக்சுவலி பிளாக்மெயில் வந்து எங்க வீட்ல நடக்கு. அவங்க அம்மாவும் அத சொல்றாங்க, அவங்க அப்பாவும் அத சொல்றாங்க. அது வந்து அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பயங்கரமா உட்காந்து அழுறான். தேங்காய்லாம் அந்த பொண்ண விட்டே குடுக்க முடியல. நெனச்சு கூட பார்க்க முடியலங்கிற மாரி ரேஞ்சில தான் ஆக்சுவலி இருக்கான் தயாங்கு. ஆனா அட் தி சேம் டைம் அவங்க அம்மா, அப்பாவும் முக்கியம். அவங்களையும் அப்படியே விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு சுத்தமா தாட்டே இல்ல. அவனுக்கு அப்படியே மண்டை குழம்பி போய் பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கு. அவன் எடுத்த ஒரே டிசிஷன், அவனுக்கு அத தவிர வேற ஆப்ஷனே இல்ல. உங்கள மட்டும் தான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன். அவன் டைரக்ட்டா வாரான். அவங்க அப்பா கிட்ட வாரான். வந்து, "சரிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்குள்ள வேலையெல்லாம் பாருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேயாங்க அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போறான். அந்த சைடு நியூஸ் வருது. உடனே அவங்க அப்பா கால் பண்ணி சொல்லிட்டாங்க, "கல்யாணத்த முடிச்சுருவோம். எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுருவோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உங்க அப்பாவுக்கு ஆக்சுவலி செம்ம ஹாப்பி. ஏன்னா நீங்க அத நெனச்சு ரொம்ப நாள் அழுதுருப்பீங்க தேயாங்க நெனச்சு. இந்த விஷயத்த வந்து சொன்னோனே நீங்க அவ்ளோ ஹாப்பியா இருக்கிறீங்க. குதிக்கிறீங்க சொல்லப்போனா. தேயாங்க ஓகே சொல்லிட்டான்னொன்னே, "அப்பா தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ்ப்பா. என் லைஃப்ல எவ்வளோ பெரிய ட்ரீம் தெரியுமாப்பான்னு" சொல்லிட்டு அப்படி குதிக்கிறீங்க. நீங்க ஆக்சுவலி அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல குதிக்கிறீங்க. உங்க அப்பாவுக்கு அந்த சந்தோஷத்த பார்க்கும்போது அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. ஏன்னா சொல்லப்போனா உங்களுக்கு உங்க அப்பா மட்டும் தான். உங்க அம்மா கிடையாது. உங்க அப்பா எப்படின்னா, நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கி குடுத்துருவாங்க. அப்படிங்கிறதால தான் நீங்க ரொம்ப அடமன்ட்டா இருக்கீங்க. தேயாங்க விஷயத்துலயுமே அவன விட்டு குடுக்கணுங்கிறது இல்ல அப்படிங்கிறதால தான். இப்போ வந்து உங்களுக்கும் தேயாங்க்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கு. அவனோட ஃபேஸ் அவ்ளோ இதா இருக்கு. அவன் உங்க ஃபேஸ பார்க்க கூட மாட்டுக்கான். அவனோட நெனப்பு ஃபுல்லா அந்த பொண்ணு மேல மட்டும் தான் இருக்கு. அவ்ளோ ஃபீல் பண்றான். அப்படியே என்கேஜ்மெண்ட்லாம் முடியுது. 1 வீக்ல மேரேஜும் முடியுது. அது வரைக்கும் தேயாங்க எதுவுமே பேசல. இப்போ அவனோட வந்து எப்படி சொல்லனா, அவனுடைய இந்த விஷயத்த நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? எப்படின்னா, அவங்க ஃபேமிலி இஷ்யூவ நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அது ஃபர்ஸ்ட்டு. 2வது அவனுடைய எப்படி சொல்லனா, அவனோட லவ்வர் மாதிரி நெனச்சுக்கிட்டு இருக்க அந்த பொண்ண நீங்க வந்து புரிச்சிட்டீங்க. 2வது விஷயம். இந்த 2மே தேயாங்க்கு உங்க மேல பயங்கரமா கோவத்த கிரியேட் பண்ணி விட்டுட்டு. அவனுக்கு வந்து உங்கள கண்டாலே பிடிக்கல. இதுக்கு முன்னக்கூட்டியாச்சும் லைட்டாவாச்சும் கன்சோல் இருந்திருக்கும். இப்போ உங்கள பார்த்தாலே அவன் அடியோட வெறுக்குறான். "எனக்கு உன்ன புடிக்கவே இல்ல. என்னைய உன் ஃபேஸ பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது." அப்படிங்கிற மாரி தான் இருக்கான். ஆக்சுவலி இவங்கள ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து உள்ள அனுப்புறாங்க. தேயாங்க வந்து அவ்ளோ பயங்கரமா ஒரு கோவத்துல தான் உட்காந்துருக்கான். அந்தால டக்குன்னு உங்ககிட்ட நீங்க வந்து பால் சொம்பு இருக்கும் பார்த்தீங்களா? அது கையில வச்சிருக்கீங்க. ரக்கடா உங்க கைய புடிச்சு இழுக்குறான் அவன்கிட்ட.
என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீனு? காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு என் லைஃப்குள்ளே வந்துட்டல்ல. நீ என்னலாம் நினச்சியோ ஒரு துளி கூட அது என் லைஃப்பில் நடக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் சொம்பை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தள்ளி விடுறான். அது தூர தள்ளிவே விழுது. என் கிட்ட உன் நனலு கூட படாது. ஒவ்வொரு நாளும் நீ இதை ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குண்டி. நினச்சிட்டு நீயா இந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஓடி போவ. அது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து அவனோட பெட்டில் போய் படுக்கிறான். படுத்துச்சு என் கிட்ட மட்டும் வந்து படுத்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த சோபாவில் படுத்துக்க, இல்லை வெளியே போய் படுத்துக்க, இல்லை கீழே படுத்துக்க, இல்லை எங்கேயும் படுத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரகடாக பேசிட்டு அவன் போய் படுக்கிறான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவனை? உங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருக்கு அவன் பேசுகிறது. சரி, இவன் மாறிடுவான், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசித்து பார்த்தாலும் இதுவும் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த சைடு போய் படுக்கிறீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தூக்கமே இல்லை. ஒரு 3 கிட்டே, ஏன்னா அவன் இந்த சொம்பு தூக்கி எரிஞ்சிருப்பான் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மாதிரி பால் தான், மறுநாள் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணுறீங்க. ஆனால் அவன் வந்து ரொம்ப நேரமாக அழுதுருப்பான் போல், அவன் கண்லேருந்து கண்ணீர் தான் வந்திருக்கும். அப்போ தான் அவன் தூங்கியிருப்பான் போல். அவனோட ஃபேஸ் அழுது அழுது எப்படி சொல்லனா ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அவனை பார்த்து. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து நீங்கள் கீழே இறங்கி வாரீங்க. ஐ மீன் எப்படி சொல்லனா, எல்லாம் ரெடியாகி தான் நீங்கள் கீழே இறங்கி நீங்கள் சாப்பாடெலாம் செய்கிறீங்க. உங்களையும் பற்றி தேங்காய் பற்றி எதையுமே கேட்கல. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தேங்காய் பற்றி நல்லாவே தெரியும். அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அவன் அக்செப்ட் பண்ணிக்கிற ஆளே கிடையாது. அப்படிங்கிறதால எதையுமே பற்றி உங்ககிட்ட கேட்டு உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் காலையில் ஆசையாக நீங்கள் தேங்காய்க்காக சாப்பாடு செய்கிறீங்க. அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து எப்படின்னா, என்ன தான் நீங்கள் பணக்கார பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்று வச்சுருப்பீங்க. அப்படிங்கிற மாதிரி தான் தேங்காய் அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்து பார்த்து செய்கிறீங்க. அவன் வந்து கீழே இறங்கி வாரான். இறங்கி வந்த உடனே அவன் வந்து சாப்பாடு ஆக்சுவலி நீங்கள் தான் வைக்கிறீங்க. அவன் எப்படி பார்த்து உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். நீங்கள் சாப்பாடு வச்ச உடனே அந்த தட்டிலே அப்படி கையை கழுவிட்டு அந்த தட்டை தூக்கி வீசி எறியுதான். எனக்கு நீ சாப்பாடு போடவே கூடாது. உன் கையால் சாப்பிட்டு நான் உயிர் வாழணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இதுவே இந்த வீட்டில் நீ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருந்துக்க, எனக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு சொல்கிறான். உடனே டக்குன்னு தேயாங்கோட அப்பா வந்து தேயாங்கோட சட்டையை பிடிச்சி, என்னடா பண்ணுற? அவள் உன்னோட ஒய்ஃபு, அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. என்னப்பா ஒய்ஃபு? நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க கல்யாணம் பண்ணணும், காசுக்காக கல்யாணம் முடிச்சிங்க. அவ்வளோ இது லாஸ் ஆகிட்டு உங்களுக்கு தான் பையன் வாழ்க்கை பிரச்சனையே இல்லைல்ல, இப்போ மட்டும் எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன? உங்களுக்கு காசு கிடச்சிட்டலா, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா, நீங்கள் ரிச்சாக வாழ்கிறீங்களா, வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டான். உங்களாலையும் ஒன்றுமே பேச முடியல, அவங்க அப்பாவாலையும் ஒன்றுமே பேச முடியல. அவங்க எப்படியும் உங்கள் ஃபேஸே பார்க்குறாங்க. அவங்களுக்குமே என்ன இந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. அவங்க டக்குன்னு உள்ளே போயிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேயாங்க வந்து உங்களுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்படி தான் டே பை டே இப்படியே தான் தேயாங்க உங்களை வெறுத்துட்டே இருக்கான். அவன் அந்த டே என்ட்டில் அவன் சொல்கிற ஒரே வார்த்தை, நீ என் லைஃப்பை விட்டு போயிரு, நான் நிம்மதியாக இருப்பேன். நீ ஏன் என் லைஃப்குள்ளே வந்த? நான் எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன் தெரியுமா? அந்த பொண்ணோட அவ்வளோ ஹாப்பியாக அந்த ரூமில் எப்படிலாம் வாழணும்னு நினச்சேன் தெரியுமா? என் வாழ்க்கையை நீ எவ்வளோ நரகமாக்கிட்ட தெரியுமா? இப்படியே சொல்லி தான் டே பை டே தேங்க வந்து உங்ககிட்ட அவ்வளோ எப்படி சொல்லணும்னா உங்களை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்காக அவ்வளோ பண்ணுவீங்க. அவனுக்கு வந்து எவ்வளோ சொல்லப்போனால் ஒரு சின்ன கன்சல் வந்து நம்ம மேலே அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டிட மாட்டானான்னு சொல்லிட்டு ஒரு பார்வை ஆசையாக பார்த்துட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்தளவுக்கு ஏங்குனீங்க. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் தேயாங்க வெறுக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு வெறுக்கிறான் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு உங்கள் அப்பா கிட்டே நீங்கள் அந்தளவுக்கு காட்டிக்க மாட்டீங்க. எல்லா கஷ்டத்தையும் உங்களுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் அவ்வளோ இது இருக்கீங்க. இன்கேஸ் சொல்லப்போனால் நீங்கள் 1 வீக் நீங்கள் தேயாங்க வீட்டில் இருந்து உங்கள் வீட்டுக்கு தங்கினா கூட தேங்க கால் பண்ணவே மாட்டான் உங்களுக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எதுவுமே ஹெல்ப் பண்ணி கேட்கவே மாட்டான். இப்படி தான் ஒரு வேலிடன்ஸ் டே ஆக்சுவலி நியர்பை வரும் போல் அவனுக்கு அவ்வளோ ஆசையாக நீங்கள் வந்து
எப்படி சொல்லலாம்னா, நீங்க கல்யாணம் முடிஞ்சு வர ஃபர்ஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டே. இப்போ உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு நியர்பை ஒரு 8 மந்த்து கிட்ட ஆயிருச்சு. தேயாங் வந்து உங்கள ஹர்ட் பண்ணுறது பண்ணிட்டே தான் இருப்பான். அவனுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க. அதில் அவனுக்கு பிடிச்சதா தான் வாங்கி வைக்கிறீங்க. அவன் அன்னைக்கு நைட்டு வந்து வீட்டுக்கு வாரான். அந்த கிஃப்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்குறான். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு தான். எப்படி சொல்லலாம்னா, அவனுக்கு அந்த கிஃப்ட் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சது தான். ஆனா, அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அது ரிச்சா இருந்தா, அத நீங்க தான் வாங்கி வச்சிருப்பீங்க அப்படின்ட்டுன்னு. அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் பார்த்துட்டு டக்குன்னு கீழ வச்சுட்டு அவன் ஒண்ணுமே சொல்லல. அது சரி போய் படுத்துட்டான். அதனால, "தயாங், என்ன உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்." "என்ன பேசணும்?" "எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நான் உங்ககிட்ட அத தான் கேட்குறேன்." அப்படின்னோடனே டக்குன்னு வந்து அவன் டக்குன்னு போர்வை வந்து எடுத்து, "சொல்லு, என்ன சொல்லணும்?" "ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு gift குடுக்குறீங்க. "உங்களுக்காக நான் ரொம்ப பார்த்து பார்த்து தேடி தேடி வாங்கினேன். இந்த gift மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா?" அப்படின்னோடனே அவன் இந்த கிஃப்ட்டை வாங்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். "எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு, "வேறு ஏதாச்சும் சொல்லணுமா?" "உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல. ஐ லவ் யூ ஸோ மச்." வேற வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? "என்னை ஏன் இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்க?" "ஏன் அதுக்கான ரீசன் மேடம் உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்கள் என்னைய கஷ்டப்படுத்தலையா? என் லைஃபை பிடுங்கிக்கணும்னு நினைக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை ஹர்ட் பண்ணுறான். அப்புறம், "நீ சொன்ன 10 மினிட்ஸ் முடிச்சுட்டு எனக்கு தூக்கம் வருது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போர்வையை வந்து அந்த சைடு மூடி அப்படியே படுத்துக்கிட்டான். உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே பிரஸ்ட் அவுட் ஆகி பயங்கரமாக அழுறீங்க. அவன் பண்ணுற விஷயங்கள் வந்து அவனுக்காக நீங்கள் அந்த விஷயம் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு போட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் பிடிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல. அப்படி எப்படி சொல்லனா, ஓகே எதையாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் உங்களை ஒரு ஒரு இதாக கூட நினைக்க மாட்டான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப மனசு வலிக்குது. பயங்கரமாக உட்காந்து அழுறீங்க. அந்த நாளைக்கு அப்புறம் இருந்து நீங்கள் தேயாங்க செய்கிறதே விட்டுட்டீங்க சொல்லப்போனால். நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணுறான், நம்ம ஏன் அவனுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற தாட்டே உங்களுக்கு ஆக்சுவலி வந்துருச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவனுக்கு செய்யவே மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனால் அவன் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுற மாதிரியே இல்லை. அந்த கிஃப்டெல்லாம் ஆக்சுவலி எடுத்து ஒரு ரேக்கில் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. அப்புறம் இப்படியே தான் ஒரு 3 மந்த் ஆகுது. தேயாங்க் ஆக்சுவலி அன்றைக்கி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது போல். அப்போ வந்து கொஞ்சம் வந்து அவங்க வீட்டில் கொஞ்சம் பெருசாக தான் வைக்கிறாங்க. ஐ மீன் இப்போ கொஞ்சம் தேயாங் வீட்டில் எப்படின்னா, உங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு 30% ரிச்சாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் பயங்கர ரிச்சு. நீங்கள் வந்து உங்கள் அப்பாலாம் பயங்கர ஒரு பிஸ்னஸ் பேட் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கலாம். அப்படிங்கிறதால இப்போ வந்து அவங்க தேயாங் வீட்லேயுமே கொஞ்சம் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அவங்க வீட்டிலே ரொம்ப நாளாக பையன் வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கான், இது கொஞ்சம் அவனுக்கு ரிலீஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வைக்கிறாங்க. அதில் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க மட்டும்தான் ஆக்சுவலி இருக்கிறாங்க. அப்போது வந்து பர்த்டே அப்போது வந்து எல்லாருமே வந்து தேயாங்க்கு வந்து விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒதுங்கி தான் நிற்கிறீங்க. கடைசியாக தான் வந்து தேயாங்க்கு விஷ் பண்ணுறீங்க. "ஹாப்பி பர்த்டே தேயாங்கா" அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் வந்து எப்படின்னா கை கொடுக்குறதுக்காக கையை கொடுக்குறீங்க. அவன் வந்து உங்களை வந்து ரொம்ப இக்னோர் பண்ணுறான். அவன் கையெல்லாம் கொடுக்கவே இல்லை. டக்குன்னு நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து அவன்கிட்ட நீட்டுறீங்க. அது ஆல்ரெடி அவன் வந்து சைன் பண்ணி வச்ச டிவோர்ஸ் பேப்பரு. இந்த பிறந்த நாளைக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு, கண்டிப்பாக அந்த கிஃப்ட்டை நீ மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில் நீங்கள் ஆக்சுவலி கொடுக்குறீங்க. "நான் உன்னோட லாயர்கிட்ட எல்லாமே நான் பேசிட்டேன். நீ டிவோர்ஸ் உள்ள இதை நீ கொடுத்து நீ ஒரே ஒரு சைன் மட்டும் நீ போட்டு கொடுத்தா போதும் தேயாங்கா. நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிரும். இனிமேல் உன் லைஃப்பில் நான் இருக்கவே மாட்டேன். நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். நான் இல்லாதது தான் உன்னோடைய ஹாப்பினஸ் அப்படின்னா, உன்னுடைய அந்த ஹாப்பினஸ்க்காக நான் மொத்தமாக உன் லைஃப்பை விட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அவனோட கையில் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு பயங்கரமாக அழுதுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம் இல்லை ஞாபகம் வருது.
டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க, அவளை கூட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலி அங்கேருந்து வர சொல்றீங்க. அந்த பொண்ணு உங்கள் ஃப்ரெண்டு கூட்டு வரா. அந்த பொண்ணோட கையை பிடிச்சி என்கிட்ட நிப்பாட்ட வைக்கிறீங்க. அவகிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன். நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கோ. அவளை தானே நீ ரொம்ப லவ் பண்ண. நான் உன் லைஃப்பை விட்டு போகிறேன் தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறீங்க. உங்கள் கண்ணது கண்ணீராக வருது. மன்னிச்சுக்க, உன் லைஃப்பில் நான் தெரியாமல் வந்துட்டேன் தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நான் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் சரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு அவ்வளோ அழுன்னு கண்ணிலேருந்து உங்களுக்கு அவ்வளோ கண்ணீர். உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு போகிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் அப்பா கிட்டே சொன்னது தான் போல். அதுக்கப்புறம் அப்படியே தான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போய் பயங்கரமாக அழுறீங்க. அந்த தேயாங் சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. பயங்கரமாக அழுறீங்க, ரொம்ப அழுறீங்க. 2 டேஸ் அழுறீங்க, 3 டேஸ் அழுறீங்க. உங்கள் அப்பாவால் பார்க்கவே முடியல உங்களை இந்த மாதிரி நிலமையில. அப்புறம் ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் உங்கள் அப்பா கிட்டே வாரீங்க. அப்பா நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரிலப்பா, என்னை தயவு செய்து தேடாதப்பா, ஆனால் நான் நல்லா தான் இருப்பேன்ப்பா. நான் எப்போ ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு கண்டிப்பாக நான் உனக்கு கால் பண்ணுவேன்ப்பா சீக்கிரமாக. நீ கவலைப்படாதப்பா, நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இது ஒரு ஹேபிட் இருக்கும் போல். ஏன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வீடு இருக்குது. எப்படி சொல்லலாம்னா நிறைய இடத்துல வீடு இருக்குது. அப்படிங்கிறதால நீங்கள் வந்து நிறைய கம்பெனியுமே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படிங்கிறதால உங்களால் தனியாக சர்வை ஆக முடியும். இதுக்கு முன்னக்கூட்டியே அப்படி தான். உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் ஒரு 2 மந்த் வந்து கொஞ்சம் வெளில தங்குறதா இருந்தால் அப்படி பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறதாலே நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே இப்போ சொல்கிறீங்க, தயவுசெய்து என்னைய வந்து மன்னிச்சிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் ஆக்சுவலி ஓடுறீங்க. ஓடிட்டு நீங்கள் போயிட்டீங்க. அங்கே நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு ப்ளேஸில் நீங்கள் வந்து அங்கே ஒரு கம்பெனி இருக்கும் போல். ஒரு சின்ன கம்பெனி தான். உங்களுக்கு வந்து வருமானம் வந்து நீங்கள் நல்லா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இங்கே இருந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு அந்த காசு அங்கே வருதுன்னே இருக்குது. நீங்கள் அந்த கம்பெனியை நீங்கள் ரன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அங்கேயே இருக்கிறீங்க. டே பை டே நீங்கள் தேயாங்க வந்து அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க. அவன் கூட இருந்த மெமரிஸ் வந்து மெமரினா அது வந்து ஹர்ட் தான் பண்ணான். இருந்தாலும் ஒரு துளி கூட நீங்கள் அவனை இந்த நிமிஷம் கூட நீங்கள் அவனை வெறுக்கலை. உங்கள் மனசில் இருக்க ஒரே போர்ஷன் தான் அந்த ஒரு போர்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்புறம் வந்து இப்படி தான் ஒரு 2 இயர்ஸ் நியர்பை ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஓரளவுக்கு மூவ் ஆன் ஆகிட்டிங்கன்னா அழுவீங்க. முந்தி மாதிரி கிடையாது. தேயாங்க இப்போ ஃபேமிலியோட செட்டில் ஆகிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுருப்பீங்க. ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி அதை தானே சொல்லியிருப்பான் அப்படிங்கிறதால. அப்புறம் வந்து இப்படி தான் ஒரு வேலண்டைன்ஸ் டே ஆக்சுவலி வருது. அப்போது வந்து உங்களுடைய டேபிளில் ஆக்சுவலி ஒரு பொக்கே இருக்குது. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பொக்கே இருக்குது. எவன்டா அது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காண்டாக இருக்குது. எவன் இது ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு பொக்கே கொண்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்னடா அது அப்படி சொல்லிட்டு தூக்கி தூர எரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி வேலண்டைன்ஸ் டேயில் ஒரு 10 டேஸ் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மறுநாள் வாரீங்க. உங்கள் வீட்டுக்கு வெளில இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செம்ம காண்டாக இருக்குது. அதனால் அதை எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு தான். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மனசே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தேயாங்க தவிர வேறு யாருமே என் மனசில் இடமே கிடையாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அதை வந்து எப்படி தூர தூக்கி போட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அப்புறம் மறுநாள் வாரீங்க. மறுநாளும் ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. ஏவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக வருது. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறீங்க, ஐயோ பிடிக்காத ஒரு பர்சன் வந்து நமக்கு கிஃப்ட் கொடுத்தா இப்போ தான் காண்டாக இருக்குமோ, இப்போ தாண்டா புரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லைட்டாக யோசிக்கிறீங்க. அப்புறம் வந்து இப்படியே ஒரு 10 டேஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வந்துகிட்டே இருக்குது. வேலண்டைன்ஸ் டேக்கு முந்தின நாளில் அதில் ஒரு எப்படி இருக்குன்னா, நீ வந்து என்னை நேரில் பார்க்கவா, நான் வந்து உங்ககிட்ட நேரில் பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டில் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யோசிக்கிறீங்க. இப்படி எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக எப்படின்னா அந்த முந்தின நாள் வந்து நீங்கள் அவனை பார்க்க போகிறீங்க.
எதுக்கு பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க வந்து லவ்வுக்காக இவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்கன்னா, நம்ம அவங்கள மதிக்கல அப்படின்னா, எந்த லெவலுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா, அந்த சிச்சுவேஷன்ல நீங்களே இருந்திருக்கீங்க. அப்படிங்கிறதால அவங்கள வந்து நம்ம எந்த ஒரு விதத்துலயும் ஹர்ட் பண்ணிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அதனால நம்ம டைரக்ட்டா போய் சாஃப்ட்டா அவங்ககிட்ட சொல்லிருவோம். எனக்கு இந்த மாரி லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ஆல்ரெடி ஒருத்தன லவ் பண்றேன். அவன மட்டும் தான் என்னைக்குனாலும் நான் லவ் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிருவோம். அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து யோசிச்சுட்டு நீங்க ஆக்சுவலி அங்க போறீங்க. அங்க ஒரு பையன் வந்து ஒரு பொக்கேய வச்சுக்கிட்டு நிக்கிறான். நீங்க அவன்கிட்ட போய் நிக்கிறீங்க. நீங்க தான் அதுவா? ஆமா. அப்படின்னோனே அந்த பையன் இப்படி பொக்கே நீட்டுறான். இங்க பாருங்க, எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ஒரே ஒரு பெர்சன். அது என்னோட தயாங் மட்டும்தான். நான் அவன மட்டும் தான் லவ் பண்றேன். நான் வேற யாரையும் நான் லவ் பண்றதா ஐடியாவே இல்ல. அப்படின்னோனே அவன் சொல்றான், அவனுக்கு தான் வேற லவ்வர் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ விட்டுட்டு வந்த. இன்னும் அவன நெனச்சுக்கிட்டு இருக்கிறதுல உனக்கு உனக்கு கொஞ்சமாச்சும் நியாயமா தெரியலையா? அப்படின்னு சொன்னோனே உங்க கண்லேருந்து கண்ணீரா வருது. பரவால்ல. அவன் வேற ஒரு பெர்சன லவ் பண்ணாலும், என்னைக்குனாலும் நான் அவன மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன். அவன தவிர நான் வேற யாரையுமே இந்த ஜென்மத்தில நான் நினைக்கவே மாட்டேன். என் உடம்புல இந்த உசுரு இருக்க வரைக்கும் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போறீங்க. அப்புறம் வந்து மறுநாளும் உங்களுக்கு அதே கிஃப்ட் வருது. உங்களுக்கு செம்ம காண்டா இருக்கு. கிஃப்ட் வச்சுட்டு அப்புறம் வந்து ஏன்னா கிஃப்ட் வந்து எப்படின்னா, நீங்க எவ்வளோ சொல்லிட்டீங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு சொல்லிட்டீங்க. அவன்ட்ட முதல் நாளே அவ்வளோ ஓப்பனா பேசிட்டீங்க. அவன் மறுநாளும் வேலண்டைன்ஸ் டேக்கு நிறைய கிஃப்ட் வச்சுருக்கான். நார்மலா விட அதில இருக்க கிஃப்ட்டே அதிகமா இருக்கு. செம்ம காண்டா இருக்கு உங்களுக்கு. அவன்கிட்ட நேத்தே படிச்சு படிச்சு சொல்லிட்டேன். எதுக்கு இவன் இவ்ளோ கிஃப்ட் வச்சிருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில ஒரே ஒரு லெட்டர் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் இந்த இடத்துக்கு நீ கண்டிப்பா வா. கண்டிப்பா நீ வருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவன் என்ன இப்படிலாம் பிஹேவ் பண்றான்? இன்னைக்கு மட்டும் நான் அந்த இடத்துல போய் அவன நேத்து நான் சாஃப்ட்டா பேசினேன். ஆனா இன்னைக்கு பாரு இருக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க செம்ம காண்டுல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துக்கு நீங்க ஆக்சுவலி போறீங்க. அது எப்படின்னா ஒரு பார்க்கு கிடையாது. ரோலர் கோஸ்டர் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறையா இருக்கும் பார்த்தீங்களா? அது என்ன என்ன பிளேஸ் சொல்லுவாங்க? பிளாக் தண்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு பிளேஸு. அந்த இடத்துக்கு போய் அந்த பெர்சன் வந்து திரும்பி தான் நிற்கிறான். நீங்க டக்குனு டேய் உனக்கு ஒரு வாட்டி சொன்னா அறிவே கிடையாதா? நான் தான் சொல்றேன்ல, நான் ஒருத்தன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் காது குடுத்து கூட கேட்க மாட்டியா? இல்ல என் லைஃப்ல அவன தவிர வேற யாருமே கிடையாது. இதோட நிப்பாட்டிக்க. உன் லைஃப்ல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்கள பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பெர்சன் வந்து டக்குன்னு இப்படி திரும்புறாங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஆக்சுவலி அது யாருன்னா தயாங்கு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு செகண்ட் நீங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இல்ல உங்க கண்லேருந்து ஃபர்ஸ்ட் கண்ணீர் தான் வருது. ஏன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ் நீங்க தேங்க பார்க்குறீங்க. இல்ல நான் மாத்தி சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தேயாங் கண்லேருந்து கண்ணீரா வருது. நீ கரெக்ட்டா தான் சொல்லியிருக்க ஒயன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் உங்க கிட்ட வாரான். நீங்க எப்படி அவன பின்னாடி திரும்பி போறீங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்றதே தெரியல. அந்த இடத்த விட்டு நீங்க ஓடிட்டீங்க. உண்மையிலே அது தயாங் தானா? இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இல்யூஷன் மாதிரி எதுவும் தெரியுதா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க டைரக்ட்டா ரூம்ல போய் கதவு மட்டும் பயங்கரமா உட்காந்து அழுறீங்க. இப்போ தயாங்கா எனக்கு அவனோட ஞாபகம் ரொம்ப அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா அழுறீங்க. என்னதான் நீங்க அவன் லைஃப்பை விட்டு வந்தாலுமே அது நீங்க முழு மனசோட வந்திருக்கவே மாட்டீங்க. அதனால தான் அவ்வளோ பயங்கரமா உட்காந்து அழுறீங்க. ஆனா அங்க உண்மையிலே வந்தது தயாங் தான். அவன் கண்லேருந்து கண்ணீரா வருது. அதுக்கப்புறம் இப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக்கை கன்டினியூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நீங்க அந்த இடத்த விட்டு ஓடிருப்பீங்க பார்த்தீங்களா? அப்போ தான் தயாங்க்கு லைட்டா உங்க மேல ஃபீல் ஆயிருக்கும். ஃபீல் ஆயிருக்குங்கிறத தாண்டி அவன் கண்ல உங்கள நெனச்சு அப்ப தான் லைட்டா கண்ணீரே வந்திருக்கும். அவனுக்கே உங்கள பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். அப்புறம் வந்து நீங்க போனதுக்கப்புறம் அந்த பொண்ண இப்படி பார்க்குறான். தயாங் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேச முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து அந்த பொண்ணை கூட்டு போயிருக்கோம்.
கூட்டு போனோனே ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் நார்மலா தான் பேசிக்கிட்டாங்க. ஆனா தேயாங்க்கு ஒரு கம்ஃபோர்ட் ஃபீல் கிடைக்கவே இல்ல. அது ஏன்னே அவனுக்கு தெரியல. அப்படிங்கிறது அவனுக்கே சத்தியமா புரியல. இந்த பொண்ண தானே நம்ம ரொம்ப லவ் பண்ணோம். ஆனா அவ அப்படி அழுதுட்டு ஓடும்போது என் மனசு ஏன் இவ்ளோ கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போதெல்லாம் நீங்க என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் ஆக்சுவலி வந்துட்டே இருக்கு. அவனுக்கு உங்க ஞாபகமாவே இருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கம்ஃபோர்ட் ஃபீல் இல்ல. சொல்லப்போனா ஒழுங்கா கூட பேச மாட்டுக்கான். அந்த பொண்ணே கேட்குது. "என்னாச்சு தயாங்? ஏன் ஒரு மாதிரி இருக்க?" ஒண்ணும் இல்லம்மா. நான் கொஞ்ச நாள் கொஞ்சம் எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் வீட்டுக்கு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்சுவலி வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு உள்ள உள்ள வந்து பார்க்குறான். உள்ள வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து நீங்க இல்லாதத ஃபீல் பண்றான். அவனுக்கு வந்து என்னன்னே தெரில. கண்லேருந்து கண்ணீரா வருது. அவனுக்கு வந்து அவன் கையில அந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்கிறத பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத டக்குன்னு அந்த சைடு வச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் மாத்திட்டு ஐ மீன் எப்படி சொல்ல ட்ரெஸ் மாத்துறதுக்காக கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். அப்போ அந்த கபோர்ட்லேருந்து ஆக்சுவலி அந்த கிஃப்ட் ஆக்சுவலி விழுது. அது எல்லாமே நீங்கள் அவனுக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான். அதை பார்த்துட்டு அவனுக்கு என்னமோ தெரில அப்படி ஒரு மனசு வலிக்குது. அப்படியே போய் படுக்கிறான். அவனுக்கு என்ன ஏன் இப்படிலாம் நடக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து எப்படின்னா அதை வந்து எப்படின்னா ரெக்ரெட் பண்ணதுக்கே அவனுக்கு 2 மந்த்து கிட்ட ஆயிருக்கும். அதுதான் உண்மை. உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்ஸு உண்மை தான். அவன் வந்து உங்களை லவ் பண்ணுறான். ஆக்சுவலி அதான் உண்மை. தேயாங் வந்து உங்களை ரொம்ப நாள் முன்னாடியே நீங்கள் வந்து அவனை அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துப்பீங்க. அவன் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு வந்து இக்னோர் பண்ணியிருக்கான். அப்படின்னாலுமே அவனை வந்து சேஞ்ச் மாற்றிருக்கு. உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதோ உங்கள் மேலே ஃபீலிங்ஸோ பிள்ளைக்கு வந்திருக்கு. ஆனால் அவன் வந்து உங்கள் மேலே இருக்க அந்த கோவம் வந்து அவனை அந்த லவ்வை வந்து அப்படியே மறைச்சிட்டு அதுதான் உண்மை. நீங்கள் வந்து அவன் கூட இருந்த ஒரு 2 or 3 மந்த்லேயே பையனுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. ஆனால் அவன் வெளியில் சொல்லலை. அவன் உங்ககிட்ட வெறும் ஹர்ட் மட்டும் தான் காட்டிகிட்டே இருந்தான். சம்டைம்ஸ்லாம் எப்படி சொல்லனா அன்றைக்கி நீங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு அவனுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அது கூட அவனுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும். அப்பவும் அவனுக்கு அந்த கோவம் தான் அவன் கண்ணை விட்டு மறைச்சிருப்பீங்க. இப்போது எப்படி சொல்லனா இவங்க என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போகமாட்டாங்கப்பா அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பாசம் புரியவே செய்யாது. எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே இது இருக்கும். இவங்க என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிற வரைக்கும் அவங்க எவ்வளோ திமிராவனாலும் இருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் நம்மளை விட்டு போயிருச்சு அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இப்போ தேயாங்க்கு நடந்திருக்கு. அவனுக்கு பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் அவன் ஹர்ட் பண்ண ரீசனே நீங்கள் அவனை விட்டு போக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவனை எந்த லெவலுக்கு லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவன் அப்படி பிஹேவ் பண்ணான். ஆனால் இப்போ நீங்கள் அவனை விட்டு போயிட்டீங்க அப்படிங்கும்போது தான் ஒவ்வொரு நாளும் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணியிருப்பான். அவ்வளோ விஷயங்கள் பண்ணுவீங்க. அவனை காலைல எழுப்பிவிட்றதுலேருந்து நீங்கள் என்ன தான் ரிச்சாக இருந்தாலும் அவனுக்கு அவ்வளோ செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அவனுடைய ட்ரெஸ்ஸை மடித்து வைக்கிறதுலேருந்து அவ்வளோ விஷயங்கள் தேயாங்க்காக பண்ணியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்க அம்மா அப்பாவை கூட நீங்கள் அவ்வளோ நல்லா பார்த்துப்பீங்க. யாருமே உங்களை அவ்வளோ ரிச்சு இந்த பொண்ணு இப்படி வளர்ந்த பொண்ணு எதுக்குங்க இப்படி செய்யுதுங்கிற அளவுக்கு கூட யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக நல்லா பார்த்துருப்பீங்க. அப்புறம் இப்படியே தான் கொஞ்ச நாள் ஆக்சுவலி போயிருக்கோம். 2 மந்த்து வந்து ஆஃப்டர் தான் நீங்கள் ஆக்சுவலி தேயாங் வந்து உங்களை தேடி வரதுக்கு 1 வீக் முன்னாடி தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிருப்பீங்க. அதுதான் உண்மை. உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. டைரெக்டாக தேயாங் வந்து உங்கள் அப்பா கிட்ட தான் வாரான். ஐ மீன் உங்கள் வீட்டுக்கு தான் வாரான். ஹார்ன் பெல் அடிக்கிறான். அடித்தோடனே உங்கள் அப்பா இப்படி பார்க்குறாங்க. உங்கள் அப்பா ஒன்றுமே பேசலை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? இன்னொன்று சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே கூப்பிட்றாங்க. ஒயேன் எங்க நான் அவகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்கள் தயவுசெய்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசுனா தயவுசெய்து அவகிட்ட எதுவுமே பேசாதீங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிடுதேன். ஆல்ரெடி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு உடஞ்சி இந்த இடத்த விட்டு போயிட்டா அப்படின்னோடனே டக்குன்னு ஷாக்காகி என்ன சொல்கிறீங்க? அவள் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். அவங்க அப்பாவே ஃபஸ்ட் டைம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா தேயாங் கண்ணில் ஃபஸ்ட் டைம் அவங்க அப்பா அந்த பாசத்தை பார்க்குறாங்க உங்களை நினச்சி. ஆமாம் அவள் 1 வீக் முன்னாடியே போயிட்டா. அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் கேட்குறான். தெரியாது. என்னங்க தெரியாதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம் அவள் எங்கே இருக்காங்கிறது தெரியாது.
என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு தான் போனான். நான் எங்கே போகிறேங்கிறது தெரியாதுப்பா. ஆனால் நான் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பேன். நான் என்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகி நான் நல்லா ஆகுற மாதிரி இருக்கனோ, அன்றைக்கி நான் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. 1 வீக் ஆகுது. அவள் இந்த மாதிரி போகிறது வந்து நார்மல் தான். இதுக்கு முன்னக்கூட்டியும் அப்படி தான். அவள் ரொம்ப ஹர்ட் ஆனானா இந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிடுவா. ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு கால் பண்ணுவா. அந்த மாதிரி அவள் போயிட்டா. ஆனால் நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கண்லேருந்து கண்ணீராக வருது. தான் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு நினச்சி. இந்த சரி தேயாவுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. அப்புறம் இப்படியே தான் ஆக்சுவலி வந்து கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் மீன்ஸ் அப்படி கிடையாது. எப்படி சொல்லிக்கலான்னா அப்படி தான். தேயாங்க வந்து உங்களை ரொம்ப பயங்கரமாக தேடுறான் பையன் சொல்லப்போனால். எப்படின்னா எல்லா இடத்துலையும் தேடுறான். அவங்க அப்பாவுக்கு என்னென்ன அவங்க அப்பாவுக்கு சொல்லப்போனால் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது எங்கெல்லாம் போய் தேட முடியும்? சொல்லப்போனால் அதுதான் உண்மை. பையன் ஒவ்வொரு இடமா தேடுறான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஒர்க் வேறு இருக்குது. ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள தேடுறான் தேயாங்கு. அவனுக்கு உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறான். ரொம்ப நாள் போக போக அவன் கண்ணுலேருந்து கண்ணீர் தான் வருது. அவ்வளோ பயங்கரமாக தேடுவான். எப்படி சொல்லனா சம்டைம்ஸ்லாம் அவங்க வீட்டில் போய் உட்காந்து ஹாலில் உட்காந்து ஒரு நாள் பயங்கரமாக அழுதான். ஏன்னா எப்படி சொல்லனா அப்போ 1 இயர் ஆகிட்டு அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே வந்துருச்சு. அப்போது வர தேயாங்க வந்து உங்களை தேடிட்டு தான் இருக்கான். அப்போது வந்து ஹாலில் உட்காந்து பயங்கரமாக அழுதான். ஏன்னா அவனுக்கு ஞாபகம் வந்தது ஃபுல்லாகவே. நீங்கள் அவன்கிட்ட எவ்வளோ ஃபீலிங்காக பேசுனீங்க. ஆனால் அவன் வந்து உங்களை இக்னோர் தானே பண்ணான். அதை நினச்சி அவனுக்கு அப்படி ஒரு கண்ணீர் வருது. உட்காந்து பயங்கரமாக அழுறான். டக்குன்னு அவங்க அம்மா தான் அவன்கிட்ட போய் உட்காந்து, நீ ஒயனை தேடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடா. இதான்டா பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, கூட இருக்கும்போது அருமை தெரியாது. ஆனால் வந்து அது தூர தள்ளி போனதுக்கப்புறம் தான் அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்தில் கரெக்டாக நடக்குடா. அந்த பொண்ணு உன்னையே சுற்றி சுற்றி வந்தா. உன்னுடைய ஒரு பார்வைக்காக அவள் எவ்வளோ பண்ணா. ஆனால் அது உனக்கு சுத்தமாக புரியலை. ஆனால் நீ இப்போ அவளுக்காக ஏங்குற. ஆனால் அவள் உன்கிட்ட இல்லை. உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாவா. உடனே அவங்க அம்மாக்கிட்டே அவங்க அம்மா மடியில் படுத்து அழுறா. ஆமாம்மா, நான் அவளை புரிஞ்சுக்கிட ரொம்ப நாள் தள்ளி போயிட்டேம்மா. அவள் இல்லாதப்போ தான் எனக்கு அவளோட அருமை தெரியுதுமா. எனக்கு அவள் வேணுமா. நான் அப்புறம் அவளை நல்லா பார்த்துக்கிடுதேம்மா. அவள் எனக்கு ஓகே சொல்லுவாளாம்மா. நான் எப்படியாச்சும் அவளை தேடி நான் கண்டுபிடிச்சிருந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் தேயாங்க வந்து பயங்கரமாக அழுதுருப்பான். இதுதான் ஆக்சுவலி உண்மை. ரொம்ப பயங்கரமாகவே அழுதுருப்பானே சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து எப்படி சொல்லனா இப்படி தான் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கும். லாஸ்ட்டாக எப்படி சொல்லனா இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. அங்கே வந்து தேடும்போது தான் தேயாங்க வந்து உங்களை பார்த்துருப்பான். நீங்கள் வந்து அங்கேருந்து ரொம்ப சேடாக தான் இருப்பீங்க. உங்கள் ஃபேஸ் ஆக்சுவலி சேட்னஸ் இருக்கும். சேட் ஸ்மைல், ஒரு ஃபேக் ஸ்மைலில் தான் நீங்கள் இருப்பீங்க. அவனுக்கு அவ்வளோ ஹர்ட்டாக இருந்திருக்கும். உங்களை பார்த்ததுனே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களை தூரத்துலேருந்து தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு 1 மந்த்தாகவே தேயாங்க வந்து உங்களை வந்து தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ஒரு 1 மந்த்து கிட்ட தான் அவனுக்கு. ஆனால் ஒரு டவுட் என்னென்னா, நீங்கள் வந்து அவனை வெறுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கும். நீங்கள் ஒரு வேளை அவனை வந்து வெறுத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லனா அவனுக்கு வந்து உங்களை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பொக்கேலாம் வச்சுருப்பான். நீங்கள் வந்து எந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஏன்னா 2 இயர்ஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறதால எந்த மாதிரி மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் தான் ஒவ்வொரு கிஃப்டாக கொண்டு வச்சுருப்பான். ஆக்சுவலி அங்கே ஒரு பையன் வந்து நின்னான்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதுவுமே அவனோட ஃப்ரெண்டு தான். அதனால் எல்லாமே தெரியும். இப்போ தேயாங் சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அவனோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேயாங்க் இன்ட்ரோ கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும். தேயாங் ஆஃபீஸ்க்கு உங்களை கூப்பிட்டு போக மாட்டான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் தேயாங் கூட நீங்கள் ஸ்டே பண்ணது ஒரு நியர்பை ஒரு 1 இயர் கிட்ட தான் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. அதுவுமே அந்தளவுக்கு பேசியிருக்க மாட்டீங்க. அப்படிங்கிறதால அந்த பையனை சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ தான் உங்கள் மனசில் இருக்க எல்லா விஷயமும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவன் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். தேயாங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அவனுக்கு அவன் பண்ணதே நினச்சி ரொம்ப ஒரு கில்ட்னஸ்ன்னு சொல்லிக்கலாம். அது எப்படின்னா ரொம்ப வந்து அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கலாம். நம்ம இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கோம் பார்த்தியா.
நமக்காக ஒருத்தி இவ்வளோ உயிர்க்கூறுகா உருகி உருகி லவ் பண்ணியிருக்கா. ஆனா அவள விட்டுட்டு நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு கில்ட்னஸ் இருக்குது. அதனால தான் மறுநாள் வந்து உங்கள கூப்பிட்ருப்பான். நம்ம வந்து அவகிட்ட எதுனாலும் டைரெக்டாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்ருப்பான். நீங்கள் வந்து ஷாக் ஆகி அந்த இடத்த விட்டு வந்திருப்பீங்க. இதுதாங்க நடந்துச்சு. இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. ஆனால் இன்னும் உங்கள பொறுத்த வரைக்கும் அது தெயாங்கான்னு கூட உங்களுக்கு டவுட் இருக்குது. ஒரு வேளை நம்மளோட இமேஜினேஷனுக்கு தெரியுமா? இன்னொரு டவுட் இருக்குது. மேபி இது வந்து தெயாங்க வந்து ஒரு ஃபேமிலியாக செட்டில் ஆகிருக்கலாம். ஏன்னா நானே சொல்லியிருப்பேன், அது ஒரு பிளாக் தண்டரு அந்த மாதிரி பிளேஸு. அந்த மாதிரி பிளேஸுங்கும்போது அவன் ஃபேமிலியாக கூட வந்திருக்கலாம் அந்த இடத்துக்கு. நம்ம தெரியாமல் போய் அவன் நினச்சி பேசியிருக்கலாம். அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. இப்போது 2 விதமாக. ஒரு வேளை அவன் நம்ம வந்து இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டோமே, இந்த பொண்ணு இன்னும் இப்படி நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட அவன் அழுதுருக்கலாம். அப்படி தான் யோசிக்கிங்களே தவிர, தெய்யாங்க வந்து உங்களை பார்க்க உங்களுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்லேருந்து நீங்கள் சுத்தமாக இதுவரை யோசிக்கலை. ஒன்று தெயாங் வந்து நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணியிருக்க இல்லூஷனாக இருக்கும். இல்லைனா அவன் நம்ம ஏதோ ஃபேமிலியோடு வந்திருப்பான், அந்த இடத்துல நின்றுப்பான், நம்ம தெரியாமல் போய் பேசிட்டோம். இந்த 2 விஷயந்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பயங்கரமாக அழுறீங்க. ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுறீங்க. உங்களுக்கு மற்ற நாள் வர மெமரியை விட அன்றைக்கி ஒரு பயங்கரமாக ஒரு மெமரி வருதுன்னே சொல்லிக்கலாம். உங்களுக்கு பயங்கர ஹார்ட்டிங்காக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. அதனால யாரோ ஹார்ன் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க. ஏன்னா மற்றவங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு டோர் வந்து அன்லாக் பண்ணுறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. தெயாங் தான் வந்து நிற்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. சரி இருந்தாலும் அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படிங்கீங்க. டக்குன்னு தெயாங் உள்ளே வாரான். உள்ளே வந்து உட்காருதான். உட்கார்ந்தோடனே நீங்கள் எப்படி அவனோட ஃபேஸை பார்க்குறீங்க, அவன் எப்படி உங்களோட ஃபேஸை பார்க்குறான். என்ன சொல்லுங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. டக்குன்னு அவன் அப்படி உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல. அவனுக்குமே கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வருது. ஃபேமிலியோடு வந்தீங்களா, உங்கள் ஒய்ஃப் கூப்பிட்டு வரலையா அப்படின்னு கேட்குறீங்க. டக்குன்னு அவன் என் ஒய்ஃபா, என் ஒய்ஃப் இங்கே தானே இருக்கா, நான் யாரை கூப்பிட்டு போகணும் அப்படின்னோன்னு, ஒய்ஃப் இங்கே வெளில நிற்காங்களா, நான் போய் கூப்பிட்டு வரவா, வெளில நிற்காளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எந்திக்க போகிறீங்க. தெயாங் டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். என் ஒய்ஃபு இங்கே தான் இருக்கான்னு, நான் வெளியில் நிற்கான்னு நான் சொல்லலையே. இல்லை நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, இங்கே தான் நிற்காங்கன்னா இங்கே நான் மட்டும் தானே இருக்கேன். ஆமாம் நீ மட்டும் தான் இருக்க, அப்போ நீ தான் என் ஒய்ஃபு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முரட்டு ஷாக்கு. நான் ஒய்ஃபா, நான் தான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு தந்துட்டேன்னு. ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டால் நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக முடியுமா? நார்மலாக அப்ளை பண்ணணும். அதில் அடுத்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் பண்ணணும். ஒரே ஒரு கையெழுத்து போட்டு என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உங்கள் மண்டையில் எதுவும் விழுந்துருச்சா, மூளை கீழே எதுவும் குழம்பிருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் டக்குனு இப்படி சிரிச்சிட்டு, இதுக்கு முன்னக்கூட்டி கொஞ்சம் குழம்பி தான் இருந்தேன், ஆனால் இப்போ கொஞ்சம் தெளிவாகிட்டேன்டி அப்படின்னு ஒன்று. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. இப்படி அவளோட ஃபேஸையும் இங்கே பார்க்குறீங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு சரியாக புரியல. நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்கள் கையை க்ராப் பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு வரான். எங்கே என்னை கூப்பிட்டு போகிறீங்க, உங்களுக்கு என்ன தான் ஆச்சு, என்ன தான் ஆச்சுன்னு கேட்குறீங்க. ஐயோ கொஞ்சம் என் கூட வாமா அப்படின்னு சொல்லிட்டு தெயாங்க வந்து ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறான். ஐ மீன் இன்றைக்கி நான் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, அதனால தான் பையன் உங்களை கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு ஒரு காரில் தான் போகிறீங்க 2 பேரும். தெயாங் நம்ம எங்கே போகிறோம், நீ அங்கே வந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போகிறான். அந்த பிளேஸை வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. லவ் யூ ஸோ மச், லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதுக்கிடையில் பெருசாக சாரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. நீங்கள் இப்படி பார்த்துட்டு அவனை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரியே இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் ஒரு வேளை நம்ம ட்ரீமில் இருக்கோமா, ஐயோ ட்ரீமில் இருந்தால் முழிச்சிடாத, அவன் நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது முழிச்சிரு அப்படிங்கிற, சரி ப்ரப்போஸ் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் முழிச்சிரு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. கண்ணை மூடிட்டே சொல்லிட்டு வாரீங்க. டக்குனு உங்கள் கையை பிடிச்சி என்னடி வாய்க்கில் புலம்பிட்டு வர. இல்லை ஒரு வேளை இது ட்ரீமாக இருந்துச்சுன்னா ஒன்று கண்ணு முழிச்சிட்டோம்னா எல்லாம் கலைஞ்சி போயிரும்ல, அதான்
நீ ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் கண்ணை முழிச்சிருன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னோடனே தேங் டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்து வசமாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு லிப்ஸ்லாம் வலிக்குது. ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறீங்க, அவனை தட்டுறீங்க. வலிக்குதா? கனவுல இருந்தால் வலிக்காது, இப்போ வலிக்குதா அப்படிங்க. அப்போ இது ட்ரீம் கிடையாதா? நிஜமாவே நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் தான் நீ எப்படி பார்க்குறீங்க, எதுக்கிட்ட இப்படி பார்க்குற? இல்லை எனக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குது. நீ அந்த பொண்ணு கூட தான் வாழுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ எப்படி இப்போது அப்படி இப்படின்னு சொன்ன உடனே தான் அப்புறம் வந்து உங்கள் அப்பா அங்கேருந்து வராங்க. அதை நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா A to Z எல்லாமே சொல்கிறாங்க. தேயாங்க வந்து அப்போவுமே உங்களை பார்க்க வந்தது, உங்களுக்காக அவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணது. இப்போ 2 இயர்ஸாக அவன் தான் உங்களை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்த 2 இயர்ஸில் ஒரே ஒரு நாள் உங்கள் அப்பா கால் பண்ணியிருப்பீங்க, எப்படி இருக்கீங்கப்பா என்னன்னு கேட்டிருப்பீங்க. அவங்க தேயாங்க பற்றி சொல்ல வரதுக்குள்ளே நீங்கள் ஃபோனை வச்சுருப்பீங்க, அதுதான் உண்மை. தேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க, நீங்கள் ஃபோனை வச்சுருப்பீங்க. அதனால் தேயாங்க பற்றி உங்களால் பேச முடிஞ்சிருக்காது. உங்கள் அப்பாக்கிட்டே நீங்கள் ஒரே ஒரு நேரம் தான் ஃபோன் போட்டு பேசியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க சொன்னோடனே உங்களுக்கு வந்து எப்படி சொல்லனா, ஒரு செகண்ட் வந்து அவ்வளோ ஷாக். அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லனா, நீங்கள் ரொம்ப ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போயிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் நமக்கு இது கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த விஷயம் வந்து உங்களுக்கே திருப்பி வருது, அதுவும் ஃபுல் லவ்வோட ஒரு ஹாப்பினஸோடு வருது. அப்படிங்கும்போது அது ஒரு அசப்படிக்கும் போது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும், அந்த மாதிரி இப்போ இருக்கீங்க. உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கவே முடியல, அப்படியே உறைஞ்சிவே நிற்கிறீங்கன்னே சொல்லிக்கலாம். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, கண்லேருந்து கண்ணீர் மட்டும்தான் வருது. நீங்கள் எப்படி அவனே பார்க்குறீங்க, அவனுக்குமா ஒரு செகண்ட் ரொம்ப கண்ணீராக வருது. டக்குன்னு அவன் உங்கள் கண்ணீரை துடைச்சிட்டு சொல்கிறான், இனிமேல் இப்படி அழுகாத, எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி சொல்லட்டா, அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக வந்து நிற்கிறான். ஆக்சுவலி அந்த இடத்துல அவங்க அப்பா நிற்கிறாங்க, தேங்கோட அம்மா அப்பா நிற்கிறாங்க. அவங்க 3 பேரும் சரி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம், அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் நைஸாக போயிட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி ஹிட் ஆகி பேரண்ட்ஸ் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. அவங்களாம் போய் ரொம்ப நேரம் ஆகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேங்காய் வந்து அவன்கிட்ட அவங்கள இழுக்கிறான். இது ஹோட்டல்டா, என்னடா பண்ணுற அப்படின்னு. சரி வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. நான் அவட லவ் பண்ணலாம், அதுக்கிட்ட நீ இப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது சொல்லிட்டு நீ ஓடுறீங்க. தேங்க வந்து உங்களை விடவே மாட்டேக்கான், அவங்கள பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கிறான். அப்புறம் வந்து உங்களை தூக்கிட்டு ஆக்சுவலி மேலே ஹோட்டலுக்கு தான் போகிறான். மேலே ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்கும், தேங்க்கும் உங்களுக்கும் நடுவில் அன்றைக்கி நைட்டே எல்லாமே நடக்குது. ஒரு 1 hour 2 hour கழித்து நீங்கள் எப்படி முழிக்கிறீங்க, தேங்க எப்படி பார்க்குறான். ஆனால் நான் ஒன்று சொல்லவாடி, நீ எல்லாம் பண்ணதுக்கு நீ இதை ஒன்றும் பண்ணியிருந்தேன்னா அன்றைக்கே மடங்கியிருப்பேன்டி. நீங்கள் அவனை வந்து எப்படி ஒரு லுக் விட்றீங்க, அதான் அவன் நிழல் கூட என் மேலே படக்கூடாது சொன்னவனாச்சு நீனு. அது ஏதோ சொல்லிவிட்டேன் அதுக்குன்னு விட்டியா, நீ தான் என்ன மயக்கி இருக்கணும். அந்தாலும் தள்ளி போனால் அந்தாலும் கண்ணை மட்டும் சிந்த வேண்டியது, கண்ணிலேருந்து தண்ணீர் மட்டும் குடமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாய்க்கிறான். அப்படின்னா நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி கலாய்க்க அவங்கள நீங்கள் நீ தான் என்ன கஷ்டப்படுத்தின, அதனால தான் எனக்கு அப்படியே அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே மாதிரி மெமிக்ரி பண்ணி அது எப்படி சொல்லனா அந்த 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 மூமெண்ட்டே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போகுது. அப்புறம் தான் எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 1 டேயில் உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத உங்களாலேயே அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாக அந்த நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் போகுது. நீங்கள் மறுநாள் காலையில் எழுந்திக்கிறீங்க, பக்கத்தில் தேங்க காணும். ஒரு செகண்ட் ஷாக்கு, எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறீங்க. 1 hour கழிச்சு தான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறீங்க, தேங்க எடுக்கவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதையும் தாண்டி இதெல்லாம் ஒரு ட்ரீமா அப்படிங்கிற லெவலுக்கு கூட நீங்கள் யோசிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு வேளை தேங்க வந்தது எல்லாமே ட்ரீமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகுறீங்க. அப்புறம் டக்குன்னு ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு ஓடிவே அவனை ஹக் பண்ணுறீங்க. எங்கடா போனேன் அப்படின்னோடனே தேங்க டக்குன்னு உங்கள் கண்ணை தப்பி போய் அழுதியாடி. ஆமாம் பயந்துட்டேன் தெரியுமா, நீ எங்கேயோ போயிட்டேன்னு நினச்சி.
நான் இந்த இது ஏதோ ஆக்சுவலி அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னா 2 பேருக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்காகவும் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காகவும் தான் போயிருப்பான். டிக்கெட்டை எடுத்துட்டான். நான் ஆக்சுவலி உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஊருக்கு கிளம்புறீங்க, அதுக்காக தான் பையன் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரதுக்கு தான் போயிருப்போம். அப்படி சொன்னேன், பைத்தியம் லூஸு, இதுக்கெல்லாம் மாதிரி அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி கிராப் பண்ணி இழுத்துட்டு வரான். அவங்கள வந்து பெட்டில் உட்கார வச்சு, பாருங்க பாரு, இதுக்கெல்லாம் இனிமேல் அழக்கூடாது, எப்போவுமே நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையில் அழகாக கிஸ் பண்ணுறான். அவங்க கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. ஒரு செகண்டாக நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? இதெல்லாம் ஒரு வேளை ட்ரீமாக இருக்குமோ, நான் இமேஜினேஷன் பண்ணுறனோன்னு நினச்சி. அதுக்கு ஏன்டி இவ்வளோ எமோஷ்னல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் பேக் டூ வந்து அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த லெவலுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் கூட அவன் இல்லை அப்படின்னா கூட இது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சொல்லப்போனால் அவன் கண்ணிலேருந்து லைட்டாக கண்ணீரே வருது. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஊருக்கு கிளம்பு போகலாம். எதுக்குடா இப்போ ஊருக்கு கிளம்பணும்? நான் தான் சொல்கிறோம்னா ஊருக்கு கிளம்பிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கே ஆக்சுவலி கிளம்புறீங்க கடன்னு. நீங்கள் அங்கே போன உடனே அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி வீடை பார்க்குறீங்க, ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கா? ஆமாடி, இன்றைக்கி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னோடனே ஒரு 4-5 பேர் வராங்க. இவங்க தான் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க கூட என்னடா ஃபங்க்ஷனு? நான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேல்ல, நீ போன்னு நான் சொல்கிறோம்லா அப்படின்னோடனே நீங்கள் வந்து போயிட்டீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்றுமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே தான் ஆக்சுவலி இருக்கீங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை வந்து ஒரு பிரைடு மாதிரி ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்படி அவங்கக்கிட்டலாம் கேட்குறீங்க, எனக்கு என்ன ஃபங்க்ஷன், எதுக்கு என்னை இப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படிங்க. மேம் சார் தான் இப்படி பண்ண சொன்னாங்க. அதனால இன்றைக்கி எனக்கும் உனக்கும் கல்யாணமா? ஐ திங்க் ஸோ மேம் அப்படி சொல்லிட்டு அவங்களாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் செம்ம ஸ்மைல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு கூட அவங்களுக்கு பிடிச்ச கலர், அவனுக்கு அது எப்படி தெரியுனே சரியில்லை. உங்களுக்கு பிடிச்ச அந்த பிராண்ட் ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல், அது ரொம்ப காஸ்ட்லி இருந்தாலும் அவன் வாங்கியிருக்கான் உங்களுக்காக. அதை நீங்கள் பார்க்குறீங்க, இது ரொம்ப காஸ்ட்லி, இவன் எப்படி வாங்கினா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த வெட்டிங் வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த தீம் கூட ஆக்சுவலி உங்களுடைய ட்ரீம் வெட்டிங்னே ஆக்சுவலி சொல்லிக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி என்னுடைய ட்ரீம் வெட்டிங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அது பண்ண முடியல, ஏன்னா அங்கே ஒத்துக்கல, ஏதோ கல்யாணம் பண்ணோங்கிற மாதிரி தான் இருந்திருப்பான். அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து இந்த வெட்டிங் வந்து உங்களுடைய ட்ரீம் நீங்கள் எப்படிலாம் இருக்குன்னு நினச்சிங்களோ ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பார்த்து செஞ்சுருக்கான் தையாங்குது. ஏன்னா அங்கே வரதுக்கு முன்னுக்கிட்டே பிள்ளை ரெடி பண்ணிடுச்சு அங்கே. அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அழகாக ஒரு கெவுன், ஒரு பர்பிள் கலர் கெவுன் போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு கலர் கெவுன், ஒரு ரெட் கலரோ ஏதோ ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த அழகாக நீங்கள் நடந்து வரீங்க. தையாங்க அங்கே நிற்கிறான். வந்து அவனுடைய கையை பிடிக்கிறீங்க. உங்களுக்கும் அவனுக்கும் வந்து அந்த இடத்துலேயே வந்து மேரேஜ் ஆகுது. அண்ணே நீங்கள் தையாங்கோட வீட்டுக்கு போகிறீங்க. ஆனால் இப்போ வந்து தையாங்க வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டான். இங்கே இருந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் உங்களை வந்து ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரிச் ஆகிட்டான் தையாங்க. அப்படிங்கிறதால இப்போ வந்து நீங்கள் அவன் வீட்டுக்கு வாரீங்க. வந்து எல்லாமே எப்படி சொல்லலாம்னா நீங்கள் ஒரு நார்மல் லைஃப்க்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு தையாங்க நடுவில் எல்லாமே நடக்கு. இப்படியே ஒரு 2 month ஆஃப்டர் பார்க்கலாம், அப்படியே தையாங்க ஒய்ஃபாகவே நீங்கள் மாறிட்டீங்க. எப்படி சொல்லனா அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே விட்டுட்டீங்க. அவனோட ஒய்ஃபாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் மாறிட்டீங்க. 24/7 அவனை பார்த்துக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த விஷயம், ஏன்னா அவனுக்கு நான் சொல்லியிருப்பேன், அவனையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 வருஷம் அவன் எல்லாமே ஏங்கியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து அவனை பார்த்துக்கணும், அவனை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட்டு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறதால அப்படியே தான் உங்கள் லைஃப் ஆக்சுவலி போகுது. அப்புறம் ஒரு 7 month 8 month கழிச்சு தான் நீங்கள் பேபி வந்து கன்சீவ் ஆகுறீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு பேபி, ஒரு பாய் பேபி அழகாக தையாகும் போது அவ்வளோ க்யூட்டாக பார்ன் ஆகுது. எப்படி சொல்ல, ஆல்ரெடி உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவனே மாதிரி ஒரு குழந்தைன்னா நீங்கள் விட்டுருப்பீங்க. அந்த குழந்தையும் அவ்வளோ டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழித்து வந்து, ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான்,
தியாங் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவனுமே அந்த பிஸ்னஸை ஒவ்வொன்றா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு ஒரு கொஞ்சம் வயசாக ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும், இப்படி ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிற. ஆனால் தியாங் வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவான், கொஞ்சமாச்சு நீயும் பிஸ்னஸை பாரு, என்னையே கல்யாணம் முடிச்சிட்ட அப்படிங்கிறதுக்காக நீ எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அவன் கையை பிடிச்சி, இல்லைடா எனக்கு நீ மட்டும் போதும்டா, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், அதான் நீ இருக்கல்ல, நீ எல்லாமே பார்த்துப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ எங்கள் அப்பாவும் பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க தவிர நீங்கள் உங்களுக்கு வந்து பிஸ்னஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு சுத்தமாக மைண்ட் செட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அந்த பிஸ்னஸ்லாம் அப்படியே விட்டுறவும் கூடாது அப்படிங்கிறதால தியாங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறதால. இப்போ எப்படி சொன்னால் உங்கள் அப்பாவும் தியாங்கும் நல்லாவே ஜெல்லாயிட்டாங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் தியாங்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. ரொம்ப ட்ரஸ்ட்டு நம்பிக்கையாக இருக்கிறது அவன் மட்டும்தான். அவங்களுக்கு அப்புறம் பிஸ்னஸ் எல்லாம் ரன் பண்ண போகிறது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் ரொம்ப ஒரு பெருமூச்சியை விட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப தள்ளிலாம் போய் பிஸ்னஸ் மீட்டிங் அப்படிலாம் எதுவுமே அவங்களால அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கெலாம் தியாங் தான் அந்த இடத்துல போய் உங்கள் அப்பா இல்லாத குறையே தீர்த்து வச்சு அவ்வளோ விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறான். எங்கே போனாலும் அவனை பற்றி பாராட்ட தான் செய்கிறாங்க. இப்படி ஒரு பையனா எங்கே எவ்வளோ பெரிய மீட்டிங்கில் இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறத பையன் மறக்கவே மாட்டான். எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் அவன் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது உங்களுக்கு மட்டும்தான். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவான், சொல்லக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கும் பிஸ்னஸ் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதால உங்ககிட்ட ஷேர் பண்ணி இதை பண்ணலாமாம்மா, இது பண்ண வேண்டாமா, இது கரெக்டாக இருக்குமா, இது ஓகேவா, நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன், நிறைய விஷயத்துலலாம் இது ஓகே சொல்கிறதுக்கு உங்கள்கிட்டையும் ஒரு வாட்டி கன்சல் உங்ககிட்டையும் கேட்பான், உங்கள் அப்பாக்கிட்டையும் கேட்பான். அப்படிங்கிறதுனாலே தியாங் வந்து உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான். எல்லோரும் சுற்றி இருக்கவங்களாம் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஜெல்லஸாவாங்க, அப்பா மருமகனாக இருந்தாலும் இந்த அளவுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்படி தாங்க அவங்க லைஃப் ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீல் குட்டாக ஒரு லைஃப் வந்து நீங்கள் வந்து தியாங் கூட ரொம்ப ஹாப்பியாக டே பை டே அவங்க கூட இருக்கிற நாள் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. இப்படியே தான் உங்கள் லைஃப்பை வந்து ஆக்சுவலி ரன் ஆகுது. இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக உள்ள ஸ்டோரி தான். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹேட்டிங்காக போயிருந்தாலும் போக போக கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி வந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ சீக்கிரமாக வரும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஸ்டோரி இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சரி, ஓகே, பாய்.